ஏழரை சனி தொடர்றதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட டிராவல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் பேசிட்டு இருக்காது. ரொம்ப வருஷமாக கல்யாணம் தடைப்பட்ட சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள்லாம் இந்த வருஷம் வந்து சேரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். புத்தாண்டு ராசி பலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மேஷ ராசி முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான 27 நட்சத்திரங்களுக்குரிய பொது பலனை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். மீன ராசியிலே பிறந்த பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனை பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலனிலே ஒரு கலவையான ஒரு வருஷமாக அமையும். ஏழரை சனி தொடர்றதுனால எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்களில் நிச்சயமாக நீங்கள் விட்டு கொடுத்து போயே ஆக வேண்டும். பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. அலர்ட்டாக இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. சில பேருக்கு மனசு அலைப்பாய். மனசை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் குறைவாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஸ்டார் ஹோட்டல், ரிசார்ட் நடத்துபவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வருஷமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஐடி சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், லாயர், ஜட்ஜ், இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருஷமாக அமையும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட டிராவல் பண்ணுறவங்கள்ட்ட எல்லா விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸ், ரயில்வே சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு வருஷமாக அமையும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல ஒரு வருஷமாக அமையும். திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். ரொம்ப வருஷமாக கல்யாணம் தடைப்பட்ட சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். நண்பர்கள் வழியிலே சில நல்ல செய்திகள் உண்டு. இந்த வருஷம் காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். பப்ளிக் பிளேஸில் கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்கள். சில நேரத்தில் நீங்கள் பப்ளிக் பிளேஸில் கோபத்தை காமிச்சு உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிடும். அரசியல்வாதிகள் பிரச்சனைகள் வரும், போட்டி இருக்கும். சக கட்சியில் இருக்கிற உங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்களாலே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த கட்சியை விட்டு போயிடலாமான்னு கூட மனசு சொல்லும். அவசரப்பட வேண்டாம். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் கொட்டாதீங்க. அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மற்றும் மஞ்சள். இந்த வருஷம் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வருஷமாக இருக்க வாழ்த்துக்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலன். இந்த வருஷம் ஒரு அமைதியான ஒரு வருஷமாக இருக்கும். ஏழரை சனி தொடருது. போராட்ட குணம் கொண்டவர்கள், போராடி ஜெயிக்கணும் வாழ்க்கையின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி அன்பு, பாசம், கருணைக்காக ஏங்குபவர்கள். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள்லாம் இந்த வருஷம் வந்து சேரும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுங்க. நான் எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ணலை. அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்குள்ள மெடிக்கல் எக்ஸ்பென்சஸில் கட்டாயமாக எல்லாரும் வச்சுருக்க வேண்டிய விஷயம்.
அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓரளவுக்காது. நம்மளையும் நம்பி 4 பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி போகிறவங்க பின்னாடி போகிறவங்களையும் நம்பி 4 பேர் இருக்காங்கிறது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. வேலையை பொறுத்தவரையில் ஆட்டோமொபைல் செக்டர், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தமான செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், மணி சேஞ்சர் வைத்திருப்பவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம், பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். பழைய விஷயங்கள்லாம் திரும்ப பேசாதீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். டேக் இட் ஈஸி பாலிசி. காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக இருக்கும். விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஜிம் ட்ரைனராக இருக்கிறவங்க, பியூட்டிஷியன், மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய வருஷமாக இருக்கும். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது நான் சொன்ன மாதிரி கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரும் வருஷமாக இருக்கும். இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு. இந்த வருஷம் நன்மையை தரக்கூடிய வருஷமாக இருக்க வாழ்த்து. ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான 2026 நட்சத்திர பலன். வாழ்க்கையில் எப்படி போனால் எப்படி ஜெயிக்கலாம், யாரை பிடிச்சா காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிற நட்சத்திரக்காரர்கள் நீங்கள். அமைதியாகவும் இருப்பீங்க, போராட்டமாக குணமும் இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க, உதவும் குணம் கொண்டவர்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜாபை பொறுத்தவரையில் எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லரிங் செய்பவர்கள், செக்யூரிட்டியாக, வாட்ச்மேனாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வருஷமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்கள், வேர் ஹவுஸ் வச்சுருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருஷமாக அமையும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைகள் வரும், ஆனால் அதையும் மீறி ஓகே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. நல்லது தான், நல்ல விஷயம். காதல் சிலருக்கு கசக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தையில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்தை பேசாதீங்க. உங்கள் பார்ட்னருக்கு எது பிடிக்காதோ அதை பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அவ்வளோதான். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். உங்கள் நண்பர்களில் யார் எனக்கு உண்மையான நண்பர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் நடக்கும். நல்லதுக்கே நினச்சிக்கோங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு இந்த வருஷம். வாடகை வீட்டில் இருக்கோம், வேறொரு வீட்டுக்கு மாறலாம், இல்லை சொந்தமாக ஒரு வீடு கட்டலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து, ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ், வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பெண்கள் பண்ணுவீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. மாணவர்கள், என்ஜினியரிங் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக படித்து முடித்து சரியான வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷ கடைசி 6 மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும், ஆனால் லைஃப்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சனீஸ்வரன் உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருப்பார். இந்த வருஷம் நீங்கள் சில விஷயங்களில் பொறுமையாக அமைதியாக இருந்து தான் நீங்கள் சாதிக்கணும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வருஷம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த வருஷம்
ஒரு நிறைவான வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரை மீனராசியிலே பிறந்த பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இதுவரை 2026க்கான நட்சத்திர பலனை பார்த்தோம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.